இப்போ பாஜக அதிமுகவுக்கு சுமையா இல்லை பலமாங்கிறது மிகப்பெரிய ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்டாகவே மாறிடுச்சு. ரீசெண்டாக நெல்லையில் பூத் கமிட்டி கூட்டம் நடந்துச்சு. அந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் அமித்ஷா பேசியிருந்தார். பேசினதோட ஒரு வேட்டை கொளுத்தி விட்டு போயிட்டார். அதாவது பாஜக அதிமுகவுடைய கூட்டணி ஆச்சுன்ற மாதிரி அடின்னு அடிச்சு விட்டு போயிட்டார். இதை எதிர்கட்சிகள் பிடிச்சிக்கிட்டு கடுமையாக தாக்க ஆரம்பிச்சாங்க. கூட சமூக வலைதளங்களையும் சரி, டிவி டிபேட்ஸ்லையும் சரி கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம கூட்டணி தனித்து பெரும்பான்மை பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக அதிமுக தனி பெரும்பான்மையோட வெற்றி பெறும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசினா கூட தொடர்ச்சியாக பாஜக தரப்புல அமித்ஷா பேசும்பொழுது கூட்டணி ஆட்சின்னு பதிவு பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுபடாதுங்க. எடப்பாடி பழனிசாமி பேசலாம் எடுபடாது. எதா இருந்தாலும் பாஜக முடிவு பண்றதான்ற மாதிரி ஈஸியா எடப்பாடி பழனிசாமி பேச தட்டி விட்டு போகக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இதற்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். என்ன அப்படின்னா, நமது கூட்டணி ஆட்சியுடைய வெற்றி வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி பேசியிருந்தார். அதாவது அதிமுக பாஜக கூட்டணியுடைய வெற்றி முதல்வர் வேட்பாளர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா, இப்படி நீங்க சாஃப்ட் கார்னர் பண்றதன் மூலமாக நம்ம கூட்டணியோட வேட்பாளர் அவர் தான் முதல்வர், ஆனா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னா ஈஸியாவே கூட்டணி ஆட்சி அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய வேலையை அண்ணாமலைக்கு அமித்ஷாவே கொடுத்திருக்கிறாங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது.